ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில் அவர் இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே, நீங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களே, நமக்கு முன்னோர்கள் மூதாதையர்கள் நமக்கு நல்ல தண்ணிகளும் நல்ல வளங்களையும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு நம்ம இவ்வளோ காலம் காப்பாற்றிட்டு நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவோம், நாமளும் வாழ்ந்து வந்துட்டோம். நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்து இப்போ வர்ற ஜென்ரேஷனில் நீர்நிலைகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. விவசாயங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க. சரிங்களா? இப்போ அவங்க தாந்தோணித்தனமாக தெரியுறது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் நாஸ்தி பண்ணிவிட்டு அடுத்து இவங்களோட ஜென்ரேஷனுக்கு வரக்குள்ளே எல்லாமே என்ன ஆகி போயிடும், எல்லாம் அழிஞ்சு பொழிஞ்சு ஒன்றும் இல்லாத ஆகி போயிடும். கடைசியில் இந்த நீக்ரோஸ்க்கு மண்ணை பிசைஞ்சு சளிச்செடுத்து ரொட்டி சுட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள். அதை விட கேவலமாயிரும்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடையாக இருக்கிறோம்ல, அது சாப்பிட்றது கூட கிடைக்காது. சரிங்களா? எங்கே பார்த்தாலும் சாக்கடை. கம்பெனிக்காரங்கெல்லாம் இந்த கழிவு நீர்கள் எல்லாம் கம்பெனிக்காரங்க கழிவு நீர்கள்லாம் ஆற்றுல கலந்து விட்டாங்க. அவனுக்கு பிள்ளைங்க இந்த பூமியில் தான் வாழுதுன்றது அவனுக்கு மறந்துடுறாங்க. ஆச்சா? அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம நாட்டில் ரொம்ப தாந்தோணியாக ஜனங்க பண்ணி படிச்சிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் பண்ணிடுறோம். படித்த இந்த ஜென்ரேஷன் ஒழுங்கு இல்லை. படிக்காத அந்த ஜென்ரேஷன் நீர்நிலை பக்கம் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. நீர்நிலைகளை பாதுகாத்து நம்ம அது ஒரு தெய்வமாக வச்சு பாதுகாத்தாங்க. அதனால இவ்வளோ காலம் நம்ம நல்லா இருந்தோம், நாங்கள் நல்லா இருந்து வாழ்ந்து வந்தோம். இப்போ இருக்கிற தண்ணி கூட குடிக்கிறதுக்கு நாங்கள் தகுதி இல்லை. எங்கள் காலத்துலலாம் தண்ணி யாருமே விலை கொடுத்து வாங்க மாட்டோம். சரிங்களா? தண்ணி காலையில் சாயந்தரம் தண்ணி வரும். இப்போ தண்ணி கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு நம்ம கூடி நம்ம ஜனங்க இன்னும் திருந்தலை. ஜனங்களை தண்ணி வெளிநாட்டுக்காரங்களை விற்கிறதும், ஜனங்களை தண்ணி வரவிடாமல் தண்ணி குடிக்க தண்ணி வருது, அந்த தண்ணியில் கழிவு நீரை கலந்து விடுறதும் கர்நாடகக்காரங்க. இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோமா? இந்தியாவில் மற்ற தேசங்கள்லாம் பார்த்தா ஒரு ஒற்றுமையான கண்ட்ரி, இது ஒற்றுமையான தேசம்னு சொல்லுவாங்க. ஆனால் கேவலமாக நடந்துக்கிறாங்க நம்ம இந்தியர்கள். அண்ட மாநிலத்துக்கார குப்பையை கொண்டு தமிழ்நாட்டில் கொட்டுறான், கேரளாக்காரன் கொண்டு குப்பையை கொட்டுறான், கர்நாடகாரன் குப்பையை கொட்டுறான் தமிழ்நாட்டுக்காரன் நாசமாக போட்டுன்னு நினைக்கிறான். ஆனாலும் இதை கண்டும் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் அமைச்சர்கள், அது கீழே இருக்க எல்லாருமே. இந்த காசை வாங்கிட்டு நீங்கள் ஒரு கையில் குப்பை எடுத்து நீங்கள் போய் கர்நாடகாவில் போட்டுருவீங்களா? ஒரு பையில் குப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் கேரளாவில் போட்டுருவீங்களா? உங்களுக்கு விட்டுருவாங்களா? ஒரு பாட்டில் மேலே போகக்கூடாதுன்னு செக் பண்ணுறாங்க. தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போகக்கூடாது. அவங்க அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அவன் நாட்டை. ஏன் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே செத்து போயிட்டானுங்களா? எல்லாருமே எவனுமே நல்லவனுமே கிடையாதா? இவங்க பிள்ளைங்க குட்டி இங்கே தான் வாழ்ந்துட்டு இவங்க வாழ மாட்டாங்களா இந்த ஊரில்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்கள்? எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் கெட்டு நாசமாக கிடக்குது. ஆற்றுகளை தண்ணி போகிறதும் நிறுத்திட்டாங்க. மலையிலெல்லாம் அள்ளி நாசம் பண்ணிட்டாங்க. மலைங்களெல்லாம் உடச்சி பாறைங்களெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கடத்திட்டுருக்குறாங்க. கரண்ட்டுங்கிறது அங்கே தான் போகுது, எல்லாமே இங்கே தான் போகுது. தமிழ்நாட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்களா இல்லை எல்லாமே செத்து அழிஞ்சிட்டாங்களான்னு ஒன்றுமே தெரியல. அடுத்து நீங்கள் இப்போ உங்களோட பின்னாடி வர ஜென்ரேஷன் மண் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். மண் கூட கிடைக்குதான்ற சந்தேகம். பார்த்து நடத்துக்காங்க. ரொம்ப கேவலமாக நடத்து. நம்ம இந்தியாவை பார்த்து கேவலப்படுத்துகிறாங்க. அண்ட மாநிலத்தில் வாழ்கிறாங்க. அவங்களும் மனுஷன்னு தான். நம்மவும் அங்கே போகிறோமே, நம்ம பிள்ளைங்கள் நம்ம சந்ததிகள் அங்கே வாழுதே அப்படின்ற அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. அங்கேருந்து அந்த தோல் ஃபேக்ட்ரிலேருந்து வர கழிவு நீரை அனுப்பிச்சி விட்டு மீனுக்குலாம் செத்து ஆற்றுல தண்ணி கலக்கிற தண்ணியில் கலப்படம் பண்ணுறது, தாய் கலப்படம் பண்ணுறது சமம். சரியா? தாயை இது பண்ணுறதும் தண்ணி கலப்படம் பண்ணுறதும் இதை விட கேவலமாக இது சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல விரும்பலை. தண்ணி குறித்து குடிக்கூட நல்ல தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட சொல்லி தமிழ்நாட்டுக்காரங்க அண்ட மாநிலத்துக்காரங்க கேவலப்படுத்துகிறாங்க. நீங்கள் இன்னும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிற எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் சரி, எத்தனை அமைச்சருங்க வந்தாலும் சரி, யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. வெளிநாட்டுக்காரங்க நமக்கு பாலங்களை கட்டி கொடுத்துட்டு போனாங்க, பெரிய பெரிய அணைகளை கட்டி கொடுத்துட்டு போனாங்க. தன் உசுறு ஜீவனையும் ஒரு பொருட்படுத்தாமல். சரிங்களா? நீங்கள் அது கட்டி கொடுத்து கூட காப்பாற்றாமல் நாசம் பண்ணுறீங்க. உங்கள் சந்ததிகள் இதே பூமியில் தான் வாழுதுன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் மறுபடியும் எந்த நாட்டில் நீங்கள் போனாலும் மறுபடியும் இந்தியாவுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். சரிங்களா? பார்த்து நடந்துக்காங்க, பார்த்து தண்ணிகளை காப்பாற்றுங்க. அவ்வளோதான். விவசாயிகளை காப்பாற்றுங்க, தண்ணியை காப்பாற்றுங்க. ரெண்டு காப்பாற்றுங்க. அடுத்து வர ஜென்ரேஷனாக சேர்ந்து சோறு இல்லைனாலும் அறவயிறு கஞ்சியாக கொடுப்பாங்க. இல்லைன்னா பட்டினி பசுமே சாகிற நிலைமை கொண்டு வரணுங்க. எல்லாம் பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நெல் அங்கே இதாகி கிடக்குது. எல்லாம் நெல்லுலாம் எரிஞ்சு அதை நெற்பத்தி அது பாதுகாக்கிறது இல்லை.
அடுத்து என்னத்தை மண்ணையா திம்பிங்க நீங்கள்லாம்? அறிய வேண்டாம் உங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அதை பற்றிக்கிட்டு போது அதை பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க அடியோடு வந்து அவங்க கடனை ஆக்கி அவங்க எல்லாமே நிறுத்திட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் என்ன ஜம்மங்கன்னு உண்மை புரியலை. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் என்னால் எந்த இதுவுமே சாதிக்க முடியாதுன்றதுனால நான் பேசாமல் இருக்கேன். யூடியூப் எடுத்துகிட்டு கண்டதையும் போனதையும் பேசுகிறீங்க, அவுத்து போட்டு ஆடுறீங்க. இதெல்லாம் பேசுங்க. நம்ம நாட்டுக்கு தேவையான தண்ணியும் விவசாயமும் தான். இதை கெடுத்துட்டு நீங்கள் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பணத்தை வச்சு ஒன்றும் ஒரு மண் பண்ண முடியாது. பணத்தை வச்சு பணத்தை திங்க வேண்டி தான் நம்ம மண் இதில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லாமல். ஜாக்கிரதை. விவசாயிகளை காப்பாற்றணும். விவசாயிகளை காப்பாற்றினாலே நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. நாடும் நல்லா ஆயிடும். என்ன அமைச்சருங்களோ என்ன பதவிங்களோ என்ன உங்களோட பணங்களோ உங்களுக்கு புரியவே இல்லை.